பைபிளை ஆராய்ச்சி பூர்வமாக படிக்க வேண்டும். பைபிள் ஓபன் யூனிவர்சஸ் இந்தியா இன்டர்நேஷனல் கிட்ஸ் பைபிள் ஸ்டடி. பைபிளை ஆராய்ச்சியுடன் படிக்கவும். பைபிள் கடவுளின் வார்த்தை. இதை மேலோட்டமாக படிப்பதை விட ஆழமாக ஆராய வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 வசனத்தில் சொல்லியது போல முதல் சபையினர் வேத வசனங்களை ஆராய்ந்தார்கள். இந்த அணுகுமுறை நமக்கும் பைபிளை நன்றாக புரிந்து கொள்ள உதவும். படிக்கும்போது கவனிக்க வேண்டியவை. பைபிளை படிக்கும்போது 4 விஷயங்களை கவனிக்கவும். காலம், வசனம் எப்பொழுது எழுதப்பட்டது, சந்தர்ப்பம், யாருக்காக எழுதப்பட்டது, மொழி, சொற்களின் அர்த்தம் மற்றும் கருத்து, முக்கிய செய்தி. இவை உண்மையை புரிந்து கொள்ள உதவும். வசனங்களை பகுத்து அறிய வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தில் சொல்லியது போல வேத வாக்கியங்களை சரியாக பகுத்து அறிய வேண்டும். ஒரு வசனத்தை மட்டும் பார்க்காமல் அதை சுற்றியுள்ள சூழலையும் பார்க்கவும். மேலும் தேவைப்பட்டால் 66 புத்தகங்களையும் ஆராய வேண்டும். இது தவறான விளக்கங்களை தவிர்க்கும். பைபிளின் நோக்கம் பைபிள் வெறும் புத்தகம் அல்ல, வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இது நமக்கு நல்ல வழிகாட்டுகிறது, தவறுகளிலிருந்து திரும்பச் சொல்கிறது, நித்திய ஜீவனுக்கான வழியை காட்டுகிறது. யோவான் 17:3 வசனத்தில் இதை புரிந்து கொள்வதே நித்திய ஜீவனுக்கு வழி. உண்மையை தேடும் மனப்பான்மை. இந்த உலகின் சோதனைகளில் மூழ்காமல் உண்மையை தேட வேண்டும். பைபிள் ஒரு தேர்வு புத்தகம் போன்றது. இதை ஆராய்ந்து புரிந்து கொள்பவர்களே வெற்றியாளர்களாக முடியும். ஆதலால் பைபிளை ஆழமாக படித்து அதன் போதனைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். Thank you for watching. God bless you.